12 லக்னக்காரர்களும் வாழ்க்கையில் பல்வேறு வெற்றிகளை பெற இது ஒரு வித்தியாசமான தலைப்பு, ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரங்கள். மேஷ லக்னம், மேஷ ராசியில் பிறந்தவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், குறிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரப்போ வெளியில் யாராவது உடல் ஊனமுற்றவர்கள் இருந்தால் போகிறப்பையோ வர்றப்பையோ தயவுசெய்து உதவி பண்ணுங்க. இது உங்களுக்கு மாபெரும் வெற்றியை நிச்சயமாக தரும். அடுத்தது ரிஷப லக்னம், ரிஷபராசியில் பிறந்தவர்கள், ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உங்களால் முடிந்தவரை, உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த உதவியை நிச்சயமாக செய்யலாம். இது உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் தரும். மிதுன லக்னம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள், ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவுங்கள். நிச்சயம் உங்களுக்கு மாற்றம் உண்டு. கடக லக்னம், கடகராசியில் பிறந்தவர்கள் மருத்துவ உதவி செய்யலாம். அப்படி செய்கிறப்ப உங்களுக்கு வாழ்க்கையில் பொன்னான காலமாக கட்டாயம் அமையும். சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நேரங்காலம் கிடைக்குதோ அந்தந்த நேரத்தில் கோயிலில் போய் தயிர் சாதம் தானமாக கொடுத்து வந்தால் சிறப்பான வாழ்க்கை நிச்சயமாக, ஏற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்தவர்கள், குறிப்பாக குழந்தைகளுக்கு நீங்கள் பார்க்குக்கு போனாலும் சரி, பீச்சுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது தானமாக கொடுங்க. நிச்சயம் வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு. அடுத்தது துலா லக்னம், துலா ராசியில் பிறந்தவர்கள் கல்விக்காக உதவலாம். இது உங்களுக்கு பொருளாதாரத்தின் நிச்சயமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். விருச்சக ராசி, விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள், உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயில்கிட்ட போய் நரசிம்மர் பக்கத்தில் சர்க்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியமாக கொடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கலை தானமாக கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்கும் உங்களுக்கு தித்திப்பான காலம், வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது 100% கிடைக்கும். தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள், செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில் இருக்கிற துர்க்கை அம்மன் கோயில்கிட்ட நின்றுட்டு அல்லது காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வரும் வயதான பெண்களுக்கு நீங்கள் குங்குமம் தானம் கொடுத்தால் ஏற்றம் என்பது கட்டாயம் உங்களுக்கு உண்டு. மகர ராசி, மகர லக்னத்தில் பிறந்தவர்கள், வாயில்லாத ஜீவன்கள் எதாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் வாயில்லாத ஜீவன்களுக்கு நீங்கள் உணவளித்தால் உங்களுக்கு வெற்றி என்பது 100% கிடைக்கும். கும்பராசி, கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள், குலதெய்வமே துணை. அடுத்தது மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள், ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உதவினால் நன்மைகள் என்பது நிச்சயமாகவே கிடைக்கும். அப்போ 12 லக்ன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்ம சொன்ன இந்த வழிபாடுகளையும் தானங்களையும் செஞ்சுட்டு வாங்க. வெற்றி என்பது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.